54வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது அதிமுக. 2026 ஆட்சியை கைப்பற்றியே தீர வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேல எதிர்க்கட்சியா அதிமுக இருந்ததே இல்லை. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்படியாவது ஆட்சி கட்டளையில் அதிமுக ஏற்றிவிடும். இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு பெரிய நெருப்பு ஆறு இந்த 2026 தேர்தல். என்ன செய்ய போகிறார் எடப்பாடி, என்ன நடக்க போகிறது அதிமுக அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு தொகுப்பு என்னன்னு பார்த்தலாம். எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட அதிமுக நாளை 54வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது. எம்ஜிஆருக்கு பிறகு கட்சிக்கு தலைமையேற்ற ஜெயலலிதா அந்த கட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தினார். பிரம்மாண்ட வெற்றிகள் மூலம் கட்சியை புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் என்ற பதவியே நீக்கப்பட்டு இரட்டை தலைமையில் இயங்கிய அந்த கட்சி மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியின் மூலம் ஒற்றை தலைமைக்கு மாறியுள்ளது. 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எழுதியிருக்கும் கடிதத்தில் அதிமுக என்ற தோட்டத்தில் களைகள் நீங்கி பயிர்கள் செழித்து வளர்ந்திருக்கிறது. எத்தனை சக்திகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் 2026 அதிமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது என சூளுரைத்திருக்கிறார். எடப்பாடியின் இந்த கடிதப்படி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இனி யாரும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்பது தெளிவாகிறது. ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமலும் இப்போதைக்கு பாஜக தவிர பெரிய கூட்டணி இல்லாமலும் 2026 அதிமுக ஆட்சியை எடப்பாடி சாத்தியப்படுத்துவாரா என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திமுக. ஆனா அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, ஏழை தொழிலாளி பாதிக்கின்ற பொழுது அதை வேடிக்கை பார்க்காமல் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்திருக்கும் காரணம் அண்ணா திமுக ஆட்சி. தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தினால்தான் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் உயர்ந்த இடத்திற்கு இன்றைக்கு உயர்த்தி பிடித்த பெருமை மக்களை, தமிழகத்தை இவருக்குரிய எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த லெகசியில எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தன்னை தகவமைச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 54வது பிறந்த நாளை கொண்டாட போகிற அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குரல் அப்படின்னு பார்த்தா அது ஜெயலலிதாவோட குரல். எம்ஜிஆர் அந்த கட்சியை உருவாக்கி இருந்தாலும் இந்த கட்சியை பிரம்மாண்டப்படுத்தி தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா. கிட்டத்தட்ட அதிகபட்சமான தொகுதிகளில் ரெட்டையிலை போட்டியிட வச்சது, ஜெயிக்க வச்சது, மோடியா லேடியா கேட்டது, வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்ததுன்னு அதிமுக அப்படிங்கிற இமேஜை தேசிய அளவில் கொண்டு போய் சேர்த்தவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்போது தனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இருக்கும்னு ஒரு வீடியோ சொல்லியிருந்தாங்க. அதிமுகவை பற்றி எப்போது பேசினாலும் அந்த வீடியோவை பிளே பண்ணாமல் நம்மளால ஷோக்குள்ளே போக முடியாது. இந்த வீடியோவில் என்ன சொன்னாங்க மேடம்னு பார்த்தலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். இந்த வீடியோ பார்த்திருக்கீங்களா சார்? எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது? இல்லை, அது ஒரு தமிழகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி, 30 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சி. அந்த பெருமிதத்தோடு அவங்க ஜெயலலிதா அதை சொல்றாங்கன்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் கட்டமைப்பு ரீதியாக மக்களோட பாப்புலிஸ்ட் வாக்குகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய கட்சி இப்போதும் அதிமுக தான். அது ஆட்சியில் திமுக இருக்கலாம், மாறி மாறி கூட கட்சிகள் வரலாம். திமுகவோட கட்டமைப்பு உறுதியாக கூட இருக்கலாம்.
ஆனால் ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கிற ஒரு கட்சியினுடைய கட்டமைப்புங்கிறது அதிமுகவுக்கானது. இப்போ கட்சிக்குள்ள ஏற்பட்ட சில குளறுபடிகள் காரணமாக அது வீக்காக தெரியலாம். ஆனால் ஒருவேளை அவங்க திரும்ப ஒருங்கிணைஞ்சாங்கன்னா ஒரு பலம் பொருந்திய அதிமுக முன்பாக இப்போ திமுக இருக்கிற நிலைமையில நிற்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு டவுட் இருக்கு. பிறந்த நாளை கொண்டாட இருக்கிற அதிமுகவுக்கு RDX வைத்திருக்கிற பெருங்கேள்வி என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அதிமுகவோட வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது அவருடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நிறைவேறுமா, அது நம்பிக்கையா கனவா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது. ஏன்னா எப்படி பார்க்குறீங்க? தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இருந்த அதிமுக குறித்த ஒரு மனநிலை இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. பாஜக கூட சேர்ந்த பிறகும் கூட நிறைய விமர்சனங்களை வாங்கினாங்க. ஆனாலும் இப்போ அதை அப்படியே ஓரளவுக்கு சரி கட்டி திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுக நகர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது திமுகவுக்கு கடும் போட்டி உருவாக்கக்கூடிய நிலைக்கு அதிமுக நகர்ந்திருக்கிறது என்பதுதான் எதிர் முகாமில் பேசப்படுகிற விஷயங்கள் நாம் புரிந்து கொள்வது. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நீங்க எப்படி எத்தனை கோணங்கள்ல வேணாலும் விமர்சிக்கலாம். அவர் இன்றைக்கு அரசியலில் ஒரு தவிர்க்க இயலாத ஒரு சக்தியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அதிமுக என்ற கட்சி இருக்கு பாருங்க, இந்த கட்சியை அவரால் கட்டி காப்பாற்ற முடியுமா என்றே சந்தேகம் எழுப்பினார்கள். அதை கட்டி காப்பாற்ற முடியும் என்று அவர் காட்டியிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அவர் 4.5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அந்த 4.5 ஆண்டுகளுக்கு அவரால் தொடர்ந்து அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் ஆட்சி செய்ய முடியாது என்று ஜோசியம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதையும் முறியடிச்சு அந்த டேமை அவர் கம்ப்ளீட் பண்ணார். இதை விட மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக என்று அமர்ந்திருக்கிறார். 66 இடங்களில் வெற்றி பெற்றவர் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். ஜெயலலிதா கூட 2006 அவங்க வெற்றி பெற்ற போது 62 இடங்கள் தான். ஜெயலலிதாவை விட 4 இடங்கள் கூடுதலாக வெற்றி பெற்று இந்த எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். சட்டமன்றம் ஆனாலும் சரி, மக்கள் மன்றம் ஆனாலும் சரி, பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அவர் சளைப்பதும் இல்லை, தளர்வதும் இல்லை, எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். எத்தனை இடையூறுகள், இடர்பாடுகள், உள்ளிருந்து நெருக்கடி, வெளியிலிருந்து நெருக்கடி, எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த வகையில் அவர் திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இல்லை, இப்போ ஒரு கொள்கை விளக்கம் வச்சிருக்காரு. அதாவது ஒரு தேர்தல் வெற்றியை மட்டுமே ஒரு கட்சி பிரதானமாக நம்ப முடியுமா அப்படின்னா, அதிமுக மாதிரியான கட்சிக்கு தேர்தல் வெற்றி மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா 5 ஆண்டுகள் அவங்க எதிர்கட்சியாக அதுக்கு மேலே இருந்ததில்லை. அப்படிங்கும் போது 10 ஆண்டுகள் எதிர்கட்சி, ஏன்னா திமுக 13 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்து திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக வருகிற வல்லமை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இருக்கு. எதிர்கட்சியாக நீண்ட காலம் இருந்து ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பும் சூழலும் அதிமுகவுக்கு இருக்கா அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தலைப்பு நகர்த்தலாம்னு நினைக்கிறேன். 2026 நாங்க ஆட்சிக்கு வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த நம்பிக்கையில இப்படி எடப்பாடி பேசுறாரு? இல்லை, இப்போ நீங்கள் அவர் எந்த நம்பிக்கையில் பேசுகிறாருன்றதை அவர் தன்னுடைய பிரச்சாரங்கள் வாயிலாக நமக்கு சொல்கிறார், அல்லது அறிக்கைகள் வாயிலாக அவர் நமக்கு சொல்கிறார், இல்லை செய்தியாளர் சந்திப்பிலையும் அவர் சொல்கிறார். மிக முதன்மையாக அவர் திமுக மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் தான். இவங்க இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய போகிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டை அலங்கோலம் செய்து விட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். நிதி மேலாண்மை தொடங்கி சட்டம் ஒழுங்கு தொடங்கி எல்லா நிலைகள்லையுமே தமிழ்நாட்டை அவர்கள் அலங்கோலம் செய்து விட்டார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மக்கள் விரும்புவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றார். அப்போ அவர் அதை நீங்கள் கலெக்டிவாக நம்ம தொகுத்துக்கிட்டோம்னா அவர் சொல்ல வர்றது ஆன்டி இன்கம்பன்சி. ஒரு 5 ஆண்டுகள் ஒரு அரசு ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது இயல்பாகவே மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு எதிரான மனநிலை அது இருக்கு. அது நிச்சயமாக கை கொடுக்கும் என்று அவர் கருதுகிறார். அது அவருடைய முதல் ஒரு கருத்து. அவர் அதை ஒரு பலமான அஸ்திவாரமாக அவர் அதை கருதுகிறார். அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனோநிலை என்பது நிச்சயம் நமக்கு கை கொடுக்கும் என்பது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் மீது திமுக மீது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். எப்படின்னா, இந்த கிட்னி முறைகேடு இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனையை அவர் எழுப்புறார். அவர் எழுப்பும் பொழுது நேரடியாக கூட அரசு தரப்பிலிருந்து பதில் சொல்லாமல் அது ஒரு வகையில் மழுப்பலான பதில் போலத்தான் அது இருந்ததை நம்ம பார்க்க. அவர் நேரடியாக டேரிங் அடிக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை எதிர்த்து நீங்கள் ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போறீங்கன்னு அவர் கேட்கிறார். அப்போ அது மட்டும் இல்லாமல் தமிழகம் கடனில் தத்தளிக்கிறதுங்கிற பிரச்சனையை எழுப்புறார். நேற்று கரூர் பிரச்சனை எழுப்பினார். இன்னைக்கு அவர் கரூர் பிரச்சனையை தான் எழுப்புவார் என்று பலரும் கருதி கொண்டிருந்தார்கள். அவர் அதை எழுப்பலை. மாறாக இன்னைக்கும் கருப்பு பேட்ஸ் கட்டிட்டு தான் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா கிட்னி பத்திரம் அப்படின்னு எழுதிட்டு வராங்க அவங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அன்றாட அரசியலையும் டாக்டிக்கலாகவும் இதை அவரால் எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர் காட்டுகிறார். ஆக்சுவலாக அவர் கிட்னி பத்திரம்னு சொல்லல, தமிழ்நாடு பத்திரம்னு சொல்லியிருக்கார். தமிழ்நாடு பத்திரம் இல்லை. ஏன்னா நமக்கு எந்த நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி 2026 ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றதுக்கு எனக்கு 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று,
ஒரு வலுவான கூட்டணி 2021 இருந்தே அதாவது ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கிற போதே ஒரு 33% வாக்குகளையும் கிட்டத்தட்ட ஒரு 75 எம்எல்ஏக்களையும் கூட்டணியாக அவரால் வாங்க முடியுதுங்கிற போது எதிர்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கிற போது அதே பாஜகவோட கூட்டணி தொடருது அப்படிங்கும்போது 75 அப்படி கால் எடுத்து வச்சோம்னா அவர் 120க்கு வந்துடலாம். ஒரு சின்ன ஜம்பு தான் அதை சாத்தியப்படுத்திட முடியும்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புகிறார். ரெண்டாவது, யூனியன் கவர்மெண்ட்டோட அவருக்கு இருக்கிற சப்போர்ட், மேல இருந்து ஒரு கவர்மெண்ட் எல்லாத்தையும் மேல இருக்கவங்க பார்த்துக்குவாங்கங்கிற அவருக்கு இருக்கிற அபார நம்பிக்கை. மூன்றாவது, பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்கள் எதுலையுமே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தண்டிக்கப்படலை, அவங்க சிறைக்கு போகலை. அவங்க மீதான வழக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கடந்த 4-5 வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி ஊழல் வழக்குக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்னு நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். அமைச்சர்கள் மீதான வழக்குல லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யல, நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குறீங்கன்னு தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஒரு 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடும் யூனியன் கவர்மெண்ட்ல அவருக்கு இருக்கிற ஆதரவும், தற்போது தாவேகா மாதிரியான புதிய கட்சிகளை அவர் நெருங்குகிற விதமும், பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மாதிரியான கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில இடம் கொடுக்கறதுக்கு இருக்கிற பிளேஸ்மெண்ட் அங்கே ஆல்ரெடி ரொம்ப வழியுது. ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு 2வது சாய்ஸாகவே எடப்பாடி இருக்கிறார். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லைன்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். அந்த நிலைமையில அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ இன்றைக்கு இல்லை அப்படிங்கிறத ஆர்டிஎக்ஸ் பதிவு பண்ண ஆரம்பிக்குது. சமரன் அந்த ஒரு போட்டோ ஒன்று இருந்துச்சு, பிளே பண்ணுங்களேன். இபிஎஸ் ஒரு கேக் கட் பண்ற மாதிரி. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தொடங்கி வைத்த ஒரு பெரும் அரசியல் இயக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா லெகசியை எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுவாரா அப்படிங்கிறது 2026 தேர்தலில் அவர் எடுக்க போகிற முடிவும் அவர் கிடைக்க போகிற வெற்றியும் தான் தீர்மானிக்க போகுது. நமக்கு இதில் இருக்கிற அடுத்த 2வது பெருங்கேள்வி என்னங்கிறத பார்த்தலாம். இந்த 2026 தேர்தலுக்கு அவர் கொடுத்த ஒரே உறுதிமொழி என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை நான் உருவாக்கி காமிப்பேன் அப்படின்னு. காமிச்சிட்டாரா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். பிரம்மாண்ட கூட்டணியை உருவாக்கி விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? எஸ் ரகுமான், உருவாக்கிட்டாரா? இல்ல, இப்போ நம்ம அவர் உருவாக்கி விட்டாரான்னு நீங்க கேக்குறீங்க. அவர் இன்னும் அவகாசம் இருக்கு. ஏன்னா மே மாதத்துல தான், ஏப்ரலுக்கு பிறகுதான், ஏப்ரல் மேல தான் இந்த தேர்தலுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அவங்களுக்கு அவகாசம் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த கூட்டணியை உருவாக்க மாட்டார்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, ஏன்னா இப்போ அதிமுக பாஜக அவங்க அப்படி கூட்டணியா இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணிக்கு நீங்களே சொன்னது போல தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தாவேகாவை எப்படியாவது கூட்டணிக்கு இழுத்து விட வேண்டும் என்கிற முனைப்பு அவருக்கு இருப்பதை நாம வெளிப்படையாகவே பார்த்தோம். அதை ஒரு பிரச்சார கூட்டத்திலே அவர் பேசினதையும் பார்த்தோம். அப்ப தாவேகாவையும் அவர்கள் சேர்க்கும் பொழுது அது ஒரு பிரம்மாண்ட கூட்டணியாக உருவாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதானே. இப்போ நமக்கு என்னன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவரை விமர்சிக்கிற போது அவருடைய ஆளுமை, அவருடைய நடவடிக்கை எப்படி ஒரு 5 வருஷம் கட்சியை காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரும். இன்னொரு பாதி இருக்கு, அவர் தேர்தல்களில் அவருடைய பங்களிப்பு என்ன, தேர்தல்களில் என்ன மாதிரியான ஒரு இடத்துல அதிமுகவை அவர் பொசிஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக ஒருங்கிணைப்பாளராக இருந்த காலகட்டங்களில் நடந்த தேர்தல்களில் ஏற்பட்ட முடிவு என்ன, அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தலைவராக பொதுச் செயலாளராக ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்ற பிறகு 2017 நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல், 2019 மக்களவை இடைத்தேர்தல், 2019 சட்டப்பேரவை இடைத்தேர்தல் 22 தொகுதிகளுக்கு நடந்துச்சு. கணிசமான வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பெரும்பான்மையை திமுக ஜெயிச்சிட்டாங்க. 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், இந்த வரிசையான எல்லா தேர்தல்கள்லையுமே அவங்க தோல்வி தான் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல தோல்விகளை தவிர்க்கிறதுக்காக தேர்தலை புறக்கணிச்ச விஷயங்கள் கூட நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2021 ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2023 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், 2024 விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், அப்புறம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல். இதெல்லாமே அவங்க தேர்தல்களில் பங்கெடுத்து தோல்விகளை அடைஞ்சது. தோல்விகளை தவிர்க்கிறதுக்காக சில நேரங்களில் தேர்தலையே புறக்கணிச்சிருக்கிறாங்க. அந்த டேட்டாவும் பார்க்கலாம். தேர்தலை புறக்கணிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல், 2024 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், இந்த 2 தேர்தலையுமே அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. பொதுவாக நமக்கு வெற்றி தோல்விகளை வச்சு தான் ஒரு கட்சியினுடைய அடுத்த கட்டத்தை நம்மளால எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த தோல்விகள் தான் 10 தோல்வி பழனிசாமின்னு அந்த கட்சி அதிமுகவினுடைய வேற ஃப்ராக்ஷன்ஸோ எதிர்கட்சியோ கிண்டல் பண்ணாங்க. ஆனால் நமக்கு அரசியலில் பாடம் சொல்லி கொடுத்தவங்க,
பெருந்தோல்விகளை, தொடர் தோல்விகளை ஒரு இயக்கம் சந்திக்கிறது வழக்கம் தானே. திமுக சந்திச்சிருக்கு, காங்கிரஸ் சந்திச்சிருக்காங்க, மற்ற கட்சிகள் சந்திச்சிருக்கும் போது அதிமுகவும் எடப்பாடி மட்டும் குறிவைக்கப்படுகிறார்களா? அதுவும் சொல்ல போனா இந்த பானாவுக்கு பானா 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிறது வந்து அவரை டீக்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகவே சொல்லப்பட்ட உருவாக்கப்பட்ட சொற்றொடரா? இப்போ 1977 இருந்து 87 வரை எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தார். இந்த 10 ஆண்டுகள் அதில் 3 தேர்தல்கள் அவர் தொடர்ச்சியாக அந்த வெற்றியை வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 91, 96 தோல்வி, 2001, 2006 தோல்வி, 2011 மீண்டும் வந்து 2016 வெற்றி என்ற ஒரு நிலை. அப்போ அவங்க வந்து எம்ஜிஆர் போன்று தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் வெற்றி என்பது போல அவங்க இல்லை. ஒரு தேர்தலில் தோல்வி, ஒரு தேர்தலில் வெற்றி என்பது போலத்தான் இருக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா 4.5 ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இதன் பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தலை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து தோல்வி அடைந்திருக்கிறது. இருப்பினும் கூட ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக 66 இடங்களை பெற்று அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். இப்ப அடுத்த ஒரு தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு பிறகுதான் நாம் இது குறித்து நம்ம பேச முடியும். ஆனா இந்த 2026 தேர்தலில் வெற்றி என்பதில் அவர் வந்து உறுதியாக இருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது வந்து தேர்தல் தோல்விகளை காணாதவர்களா நாம் கண்ட அரசியல் தலைவர்கள், இப்படி ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு. காமராஜரே அவருடைய தொகுதியில் தோற்று இருக்கிறார். ஏன் ஜெயலலிதாவே பர்கூர்ல தோத்துருக்கிறாங்க, சோவனத்திட்ட தோத்தாங்க. அப்போ கூட கலைஞர் வந்து யானை காதில் புகுந்த எறும்பு என்றெல்லாம் கூட அதை விமர்சித்தார். அப்போ தனிப்பட்ட முறையில் தோல்விகளாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் வந்து 1980 நாடாளுமன்ற தோல்வியில் படுதோல்வியை பார்த்தார். 1986 உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. இப்படியும் நாம பார்க்கிறோம். அப்போ இந்த வெறுமனே தேர்தல் வெற்றி அல்லது தோல்வி என்பதை வைத்து ஒருவருக்கு முடிவுரை எழுதிவிடலாம் என்ற கனவு வந்து பொருத்தமானதல்ல. கலைஞர் வந்து 13 ஆண்டுகள் வந்து ஆட்சி பொறுப்பில் இல்லாம இருந்தார் இல்லையா? அப்போ இந்த தேர்தல் வெற்றி தோல்விகள் என்பதை தாண்டி அவங்க கட்சிக்குள் தங்களது நிலையை எப்படி பலப்படுத்தி இருக்கிறார்கள், கட்சியை எப்படி பலப்படுத்தி இருக்கிறார்கள், தேர்தல் களத்தில் எதிரிகளை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை அவர்கள் எப்படி வகுக்கிறார்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருவருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். அப்போ ஒரு முறை வந்து தோற்றாலும் அடுத்த முறை அவர்கள் வெற்றி பெற முடியாதுன்னு நாம சொல்ல முடியாது. மிக முக்கியமாக எல்லோரும் சொல்வதை போல நீங்கள் போரை இழந்து விடலாம், களத்தை இழந்து விடக்கூடாது என்று சொல்வாங்க. அப்போ அதிமுக வந்து களத்தை இன்று வரை தக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அவங்க போரை இழந்திருக்கலாம், ஒரு போரில் தோற்கலாம், இன்னொரு போரில் அவர்கள் வெற்றி பெறலாம் என்கிற நிலை தானே.